சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சொன்னா கேளுடா. இப்போதைக்கு சொல்ல வேணாண்டா. இப்ப இந்த குடும்பம் இருக்கிற பிரச்சனையில நீ எல்லாத்தையும் சொல்லிட்டன்னா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க உன் மேல கோவப்படுவாங்க மச்சான். அவரை நாமளே எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடலாம்டா. டேய் மச்சான், கிரி சொல்றது கரெக்ட்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையாடுறா. எவ்வளோடா பொறுமையா இருக்கிறது? நாம செஞ்ச தப்புக்கு அந்த குடும்பம் தண்டனைக்கு மேல தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கு. பொறுமையா இருக்க சொல்ற? எல்லாமே தெரிஞ்சும் எப்படிடா மறைக்க சொல்றீங்க? இது வேற ஏதோ குடும்பம் இல்லடா, என் குடும்பம், என் அக்கா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம். என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் எப்படி எதையும் சொல்லாம மறைக்க முடியும்? அது பெரிய துரோகம்டா. என் பேச்சை கேட்டு நீங்க தான் அந்த மனுஷனை அடிச்சது தெரிஞ்சும் அந்த நிமிஷத்துல இருந்து குற்ற உணர்ச்சியில ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன்டா. இப்போ உங்க பேச்சை கேட்டு இதுக்கு மேலையும் நடந்த விஷயத்தை எல்லாம் நான் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைச்சு மேலும் மேலும் அவங்களுக்கு பாவம் பண்ண முடியாதுடா. நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க என்ன அடிச்சு கொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன்டா. அவங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் நீங்க அமைதியா இருங்க. அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். டேய் மச்சான் மச்சான், டேய் அண்ணி அங்க சொன்னா கேளு மச்சான். டேய், மச்சான், விடுடா. நில்றா டேய். விடுடா. சொன்னா கேளுடா. பலு, நீ என்னடா இங்க? பலு, மாமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? என்னக்கா சொல்றீங்க? மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சு வரலையா பலு? எழில் மாப்பிள்ளையோட அம்மா உங்க மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டாங்கடா. எழில் மாப்பிள்ளைய காணும்னு அதுக்கு காரணம் நாங்க தானே. அவங்க அம்மா ஏற்கனவே எங்க மேல கோவமா இருந்தாங்க. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சதும் பழி வாங்குற மாதிரி உங்க மாமா மேல அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு சொல்லி கேஸ் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல கையில வேற காணும்டா. அவ எங்க போனா என்ன ஆனான்னு இங்க யாருக்குமே எதுவுமே தெரியாம குடும்பமே தவிச்சு போயிருக்கோண்டா. டேய், நாங்க யாருக்கு என்னடா கெடுதல் பண்ணோம்? ஏன் அந்த கடவுள் எங்களை மட்டும் இப்படி தண்டிக்கிறாருன்னு தெரியவே இல்ல. எந்த தப்புமே பண்ணாம நாங்க எல்லாருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எழில் தம்பியை காணோம், கையிலும் எங்க இருக்கானே தெரியல. என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனையில எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்ல குளிஞ்சு போயிருக்கோண்டா. ஏன்டா எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நாங்க யாருக்கு என்ன கெடுதல்டா பண்ணோம்? அக்கா, அண்ணி, டேய் மச்சான், என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்க எல்லார்கிட்டயுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. டேய் பாலு, நீ எதுக்காக எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான்க்கா காரணம். இந்த குடும்பம் இப்படி செதஞ்சு போய் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்க்கா. எல்லாமே என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை தான்க்கா. நான் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம். டேய், நீ என்ன எழில் தம்பி யாருன்னு தெரிஞ்சட சண்டை போட்ட? யாரோ ஒருத்தர்னு நினைச்சுதானடா சண்டை போட்ட? எழில் தம்பி கிட்ட கையிலும் மண்டபத்துல வச்சு எவ்வளவோ பேசி பார்த்தா. உன் மேல உள்ள கோவத்துல அதை புரிஞ்சுக்காம அவரும் கோச்சிட்டு போயிட்டாரு. அவர் கோச்சிட்டு போனதுக்கு நீ எப்படா காரணமாவ? நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கலக்கா. இன்னொரு தப்பு நடந்துருச்சு. தப்பா? டேய் மச்சான், வேணாம். என்னடா சொல்ற?
எனக்கு ஒண்ணும் புரியலையே. அக்கா, கயலண்ணியோட வீட்டுக்காரர் எழில தேடிட்டு இருக்கீங்கல்ல, ஆமா. அவரு காணாம போன அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்த்துருக்கானுங்கக்கா. தம்பி, என்ன சொல்றீங்க? எழில் மாப்பிளைய பாத்தீங்களா? ஆமா அத்தை. ஆனா தம்பி, நீங்க மாப்பிளைய எங்க பாத்தீங்க? அவர் இப்ப எங்க இருக்காருன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?